வணக்கம், நான் சவுந்தரராஜன் பேசுகிறேன். இது யாருன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? ஏன் தெரியல? யாராவது சொன்னதானே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரஜினிகாந்த் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாத்துக்கும் தெரியும். கமல்ஹாசன் எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் தெரியும். அஜித் தெரியும். அவங்கெல்லாம் தெரியுறாங்க. இவங்க ஏன் தெரியல? இவங்கள யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை. எந்த மீடியாவும் இவர் சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் தமிழ்நாட்டுக்காரரு, ஒரு தமிழ் மண்ணில் பிறந்தவர். இவர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு. உலகத்தில் வேறு யாரும் பண்ணாத ஒரு சாதனையை ஒரு தமிழன் பண்ணியிருக்கான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இவர் பேர் அக்ரம். இவர் 400 லாங்குவேஜில் எழுதுவார், டைப் பண்ணுவார், படிப்பார். 40 லாங்குவேஜில் தொடர்ச்சியாக பேசுவார், கம்யூனிகேட் பண்ணுவார். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க, உங்க பையனை பற்றி சொல்லுங்க. என் பேர் மொழிப்பிரியன். சரி. நான் வந்து இந்த உட்கார்ந்து இருக்காருல, அக்கறை இருக்காருல, அவருடைய அப்பா பேசுறேன். ரொம்ப கொடுத்து வச்சவங்க, தவ குழந்தைன்னு சொல்லுவாங்க. தவம் இருந்து பெற்ற பிள்ளை. ஓகே, சொல்லுங்க. எப்படி எத்தனை லாங்குவேஜ் பேசுவாருங்க? ஆக்சுவலா இவர் வந்து இப்ப வந்து 40 லாங்குவேஜ் பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி வந்து 400 லாங்குவேஜ்ல ரீடிங், ரைட்டிங். எனக்கு ஒரு சந்தேகங்க, உலகத்துல 400 லாங்குவேஜ் இருக்குதா? ஆக்சுவலா நான் ஒரு லிங்குஸ்டிக், அதனால எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பத்தி நிறைய தெரியும். சரிங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7105 மொழிகள் வந்து இருக்கு உலகத்துல. அதுல வந்து நம்ம பயன்பாட்டுல இருக்கக்கூடியது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 400 அந்த மாதிரி தான் வருது. நம்ம வந்து கட்டாயம் வந்து ஒரு மொழி தெரிஞ்சாதான் நம்ம வந்து பிழைக்க முடியும். வேற மொழிகள், அதாவது நம்மளுக்கு தமிழ், இங்கிலீஷ் தெரியும், அதை தவிர்த்து வேற மொழிகள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு அதற்கான தேடும் பொழுது நிறைய லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ இதே மாதிரி நிலைமை நம்ம பிள்ளைக்கு வரும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப என்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும் போதாது, நம்மளுடைய சொசைட்டிக்கும் வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து முழு மூச்சா என்ன பண்ணேன், இந்த லாங்குவேஜ்லாம் நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே நான் வந்து இந்தியாவில் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இந்தியா வந்துட்டு அதுக்கப்புறம் அக்ரம் குளோபல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து மற்ற மக்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சாதனைக்கு பின்னாடி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்க மக்களுக்கு வந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா, ஒரு 12 வயசு பையன் வந்து 400 மொழிகள் வந்து கத்துட்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது, ஏன் நம்ம குழந்தைகள் வந்து ஒரு 4 மொழிகளாவது கத்துக்கிறணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வர வைக்கிறதுக்காக நம்ம பெற்றோர்கள்ட்ட இந்த விஷயத்த வந்து கொண்டு போறோம். அதே மாதிரி இந்த 400 மொழிகள் வந்து அவர் கத்துருக்காருன்னு சொல்லும் போது அவருக்கு ஞாபக சக்தி எவ்வளவு இருக்கணும். இப்ப சாதாரணமா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கே நம்ம கத்துக்கிட்டு அடுத்த வாரம் கேட்டோம்னா மறந்து போயிடும். அப்ப இந்த 400 லாங்குவேஜ் அவர் கத்துக்கிற பொழுது அப்ப எவ்வளவு ஞாபக சக்தி வரும். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஞாபக சக்தி அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்றோம். அந்த பிரெயின் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் செய்யறாரு இல்லைங்களா? ஆமா, கொஞ்சம் செய்து காமிப்பாரா? கண்டிப்பா. தம்பி, அதை கொஞ்சம் என்னென்ன பயிற்சி எல்லாம் பண்றீங்க, தினசரி என்ன பண்றீங்க, எத்தனை பயிற்சி பண்றீங்க, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? உங்களுக்காண்டி டெமோக்காண்டி நான் 10 எக்ஸசைஸ் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், second exercise, third exercise, fourth exercise, fifth exercise, இந்த மாதிரி கை வளைக்கிறது கூட நல்ல பயிற்சியா? ஆமா. அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அக்கு பிரஷர்னு சொல்லுவாங்க, நம்ம பிங்கர் பிரிண்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு. அப்ப இந்த பிரஸ் பண்ணும்பொழுது என்னன்னா நம்மளுடைய நியூரான் செல்களுடைய ஆக்டிவேஷன் நல்ல பலமடங்கா இருக்கும். சோ அதுக்காக இந்த விரல் வந்து எல்லாத்துக்கும் சரியா தனிச்சு வராது. பட் இதோட இணைஞ்சிருக்கும், இல்லாட்டி இதோட தனிச்சு இப்படி வராது. அதுக்கு அவனுக்கு அது தனியா அசைக்க முடியுமா அந்த விரல? எங்களுக்கு அது முடியாது. அப்ப இது வந்து எந்த அளவுக்கு அசைதோ அந்த அளவுக்கு பிரெயின் வந்து செயல்படுத்தும். மோதிர விரல்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு போல. கண்டிப்பா.
நம்ம முன்னோர்களும் அதுக்குதான் பர்டிகுலரா வந்து மோதிரம் வைக்கிறதுக்கு சொல்லி இது அப்பா இது அம்மான்னு வச்சுக்கிட்டா ஒன்னு அம்மா கூட சேர்ந்து செய்யும் இல்லாட்டி அப்பா கூட சேர்ந்து செய்யும். தனிச்சு இது நிக்காது. ஒண்ணு இப்படி பண்ணும் இல்லாட்டி இப்படி பண்ணும். அப்படி தனிச்சு நிக்கிறதுக்கு பழகி இருக்கிறாரு. ஓகே சரி. அடுத்து வேற என்ன பயிற்சி இருக்குது? 6 exercise. 6 exercise. இந்த பயிற்சியில என்ன? இதுல ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம டச் அப் கொடுக்குறோம். இந்த முஸ்லிம்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் ஓதுவாங்க. அதாவது அந்த ஒவ்வொரு அல்லாவுடைய பேரை வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு அதே மாதிரி அப்ப அந்த புள்ளிகளுக்கும் மூளைக்கும் பிரஷர் கிடைக்கும். அதே சீக்கிரம். 7th exercise. ஒவ்வொரு விரல ஒரு விரல் மட்டும்தான். ஆமா. இப்படி பண்ண பத்தாத இப்படி மூவ் பண்ணணுமா? ஆமா, மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த நம்ம வந்து உரசுரம் பாத்தீங்களா, அந்த டச் பண்றோம் பாத்தீங்களா, அதனுடைய பிரஷர் வந்து கூடும். நார்மலா இப்படி வச்சிருக்கோம் மூவ் பண்ணும்போது அந்த பிரஷருடைய அந்த இதோட 8th exercise. இது கொஞ்சம் ஈஸி தான். ஆமா, இது ஈஸி. இது என்ன பர்பஸ்? தலைக்கு மசாஜா? இது பிரெயின் எக்ஸசைஸ். சரி. இது கொஞ்சம் நல்லா அழுத்திய தட்டுவாங்க. ஆமா. ஆமா. அப்படியா? அவருக்கு முடி குழஞ்சிரு சொல்லிட்டு அது மாதிரி பண்றாப்ல. பட் வந்து கொஞ்சம் வேகமா தட்டிக்கலாம். கொஞ்சம் வேகமா தட்டு போன டீச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கணக்கு செய்யல அப்படின்னா தலையில கொட்டுவாங்க. கரெக்டா கொட்டுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி அந்த கொட்டுறது மாதிரி தான் இது ஒரு இது. கடிச்சா நல்ல படம். சரி, அடுத்தது வேற என்ன இருக்கு? இது மாதிரி மொத்தம் 75 பயிற்சியா? 75 பயிற்சி தினசரி பண்றதுக்கு 45 நிமிஷமா? 45 நிமிஷத்துல 41 நிமிஷத்துல 75 பயிற்சி முடிச்சிருவீங்க. நம்ம இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இப்படியெல்லாம் இருக்கிறாங்கிறத முதல்ல ஆர்வமா தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் உள்ள அறிவாளிகளை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். 2வது அதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். 3வது அவர்களை பயன்படுத்தி நாமளும் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 4வது இவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமையணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.